ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நேஷ்னல் பொரியல் சாப்பிட்ருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும். அதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் நல்லா வெடித்ததும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சேன், போட மறந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே எண்ணெயை ஓரம் கட்டிட்டு வெங்காயத்தை ஓரம் கட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நேஷ்னல் பொரியல் எதுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீன் இருக்கிறதுனால இது பேர் நேஷ்னல் பொரியல். நம்ம உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம கேபேஜும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வெந்துக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே ஓகே. அது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி நல்லா அந்த காய் வேகத்துக்கு சூப்பராக இருக்கும். இது தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நம்ம நிறைய பேர் இந்த கல்யாணத்தில் தான் சாப்பிட்ருப்போம். கல்யாணத்தில் கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலையை நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் அளவுக்கு வெந்திருக்கும் காய், ஒரு 70% வந்திருக்க ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு சாம்பார் பொடி போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணும்னா குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பொரியலுக்கு சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுருன்னு இருக்கும். காரம் நிறைய வேணுன்றவங்க சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த வேர்க்கடலை பொடியை நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டா ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி தெரியும். அதனால் குறப்பாக அரைச்சி நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான நேஷ்னல் பொரியல் ரெடியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பீன்ஸ் பொரியலுக்கோ சேர்க்கலாம், கேரட் பொரியலுக்கோ சேர்க்கலாம், எல்லா பொரியலுக்குமே சேர்த்து சமைக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்காயோட வேர்க்கடலை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 7 மினிட்ஸ்லேயே இது சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. வீடியோ